few moments later. டிஎல்எம் ப்ராஜெக்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டான மேட்சிங் போர்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோவில் தெளிவாக என்ன மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ட்போர்டு வாங்கிக்கோங்க. கார்ட்போர்டு வாங்கிட்டு வீடியோவில் காமிக்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது A4 சைஸ். இது வந்து ஒரு பேசிக் சைஸாக இருக்கிறதுனால நம்ம A4 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? A4 சைஸ் எடுத்து உங்களுக்கு தேவை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தென் கடையில் போய்ட்டு A4 சைஸ் சார்ட் பேப்பர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஃபிகால், அதை ஒட்டுறதுக்கு ஃபெஃபிகால் தேவை. அவுட்லைனுக்கு டேப் யூஸ் பண்ணுறோம். பீட்ஸ் மேட்சிங் போர்டு பண்ணுறதுனால நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு நைஃப் கட்டர் அண்டு ரூலரும் பென்சிலும் தேவைப்படும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கார்ட்போர்டு எடுத்து அது 4 எட்ஜஸ்லையும் ஃபெஃபிகால் கம்மை யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆனால் தான் அது பிச்சுட்டு வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஃபெஃபிகால் 4 கார்னர்லேயும் வீடியோவில் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த சார்ட் பேப்பரை அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து டைட்டாக அந்த 4 எட்ஜஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். தென் ஒட்டிட்ட பிறகு நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பிச்சுட்டு வராது. தென் நம்ம மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் வந்து பார்டர் மாதிரி போட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக பாக்ஸ் அவுட்லைன் போடுவோம் A4 ஷீட்டில். ஸோ அதே மாதிரி 4 எட்ஜஸும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு அவுட்லைனுக்கு நம்ம டேப் போட்ட போகிறோம். ஸ்கெட்சில் போட போகிறது இல்லை, நம்ம டேப்பில் போட போகிறோம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி 4 கார்னரும் பாக்ஸ் அவுட்லைன் போட்டுட்டு அந்த எட்ஜஸில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம டேப் எடுத்து ஒவ்வொரு கார்னராக ஒட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆஃப் டேப் வந்து சார்ட் பேப்பர் மேலே வரணும், அடுத்த ஆஃப் டேப் சார்ட்டுக்கு வெளியே வரணும். ஏன்னா பேக் சைடில் வரணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒட்டின சார்ட்டும் பிச்சுட்டு வராது, கார்ட்போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு அவுட்லைன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ 2 in 1. ஸோ அந்த ப்ராசஸ் மாதிரி தான் பண்ணுறோம். இது சின்னனால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேப் பிச்சுட்டு வராது, நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா இது அவுட்லைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா. நார்மலாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதை விட டேப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் லுக்காக இருக்கும். அதனால தான் நம்ம டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கலர் டேப்னு சொல்லி கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி 4 எட்ஜஸும் ஒரு எட்ஜஸுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே கலரை 4 எட்ஜஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அது பெட்டராக இருக்கும். தென் இதில் என்ன புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டெஃபினேஷனாக நம்ம கீழே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? 4 எட்ஜஸும் டேப் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒட்டிட்டு 4 எட்ஜஸும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்க்க ஒரு அவுட்லைன் பார்டர் மாதிரி தெரியும். ஓகேங்களா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 எட்ஜஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வேஸ்ட் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து பிறகு இப்போ பார்க்குறீங்களா ஒரு அவுட்லைன் இது மாதிரி கிடச்சிருச்சு, ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி. இப்போது நம்ம ஸ்கேல் பென்சில் எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸ் மெஷர்மெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணி அது சென்டராக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா மேட்சிங் போர்டு வந்து ஆண்டனிம்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸு, கலரு, ஷேப்ஸோட சைஸு, அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸில் கொடுப்போம். ஸோ ஹெட்டிங்க்கு ஒன்றுத்துலேயும் 5 ஈச் வந்து 5 டாபிக் இருந்தால் போதும், 5 கண்டென்ட் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் குட், ஆப்போசிட் வந்து பேட். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி 5 கண்டென்ட் இருந்தால் போதும். ஸோ அந்த சைஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக மெஷர் பண்ணி நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அந்த 1 2 3 எழுதிட்டு அந்த ஆப்போசிட்டில் அதே மாதிரி 1 2 3 எடுத்துட்டு 4 அந்த எட்ஜஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ் வச்சு பண்ண போகிறோம் இந்த மேட்சிங் போர்டு. அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எல்இடி வச்சு மேட்சிங் போர்டு பண்ணுறது எப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நம்ம போடலாம். ஒரு எல்இடி வச்சு மேட்சிங் போர்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எல்இடி வச்சு மேட்சிங் போர்டு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எட்ஜஸ் 10 எட்ஜஸும் போட்டுட்டு ஒரு நூலை பெரிய அந்த உள்ளன் த்ரெட்னு சொல்லுவாங்க, அந்த த்ரெட்டை ஒரு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தை கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு கார்னர் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கார்னர் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம ஆப்போசிட்டில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்கக்கூடாது. ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு எடுக்காமல் ஒரு 2 3 பாயிண்ட்டு ஒரு 2 டாட் விட்டு கீழேருந்து எடுங்க. அப்போ தான் அது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு எந்தெந்த பாயிண்ட் வேணுமோ இங்கே 1 2 3 கூட பேக் சைடில் போட்டுக்கலாம். இந்த எட்ஜஸில் வேணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாற்றி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லுக்கில் தான் கிடைக்கும். சரிங்களா? மறுபடியும் சொல்லிட்டு உங்களுக்கு எல்இடி மேட்சிங் போர்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேன். அதுக்கான இதுவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்காமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சும் பண்ணுற மாதிரியும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இந்த த்ரெட்டை வந்து இதுக்கு மாதிரி பிடிச்சிட்டு சென்டர் ஆஃப் மிட் வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது அந்த கட் பண்ண பீசஸ் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி 2 எட்ஜஸும் ஷார்ப்பாக, அதாவது ஒன்றா இருக்கணும், ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் அந்த பீட்ஸ் மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பீட்ஸை வந்து ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் கட்டி விட்டுருங்க. இதுவில் தான் முடிய போகுது. ரொம்ப ஈஸி எல்லோரும் வீட்டில் செய்யலாம். இதை போய் நீங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்கிக்காதீங்க, ஈஸியாக நீங்களே செய்யலாம். ஓகேங்களா? பீட்ஸ் வந்து மொத்தம் 10 பீட்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம 5 கண்டென்ட் எடுத்துருக்கீங்களா, அதனால் ஒவ்வொரு த்ரெட்டோட எட்ஜ்லேயும் ஒவ்வொரு பீட்ஸை நம்ம வந்து கட்ட போகிறோம். கொஞ்சம் டைட்டாக கட்டிங்க, ஒரு 2 முச்சு போட்டால் நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து பிச்சுட்டு வராது நீங்கள் இருக்கும்போது. உள்ளன் த்ரெட்டு கொஞ்சம் ஸ்டிப்பாக தான் இருக்கும். ஸோ
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிச்சுக்குமோ இல்லை கார்ட்போர்டு கிழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்காது. பார்க்க நீட்டாகவும் ப்ரெசன்டேஷன் வந்து லுக் வைஸ் நல்லாவும் இருக்கும். இது மாதிரி 10 பீட்ஸ் கட்டணும். கலர் கலராக கட்டாதீங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொலாப்ஸராக இருக்கும். இதை வந்து ஒரே கலரில் கட்டினீங்கன்னா இல்லை ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு கலர், அனதர் சைடில் ஒரு கலர் அப்படி கட்டினா நல்லாயிருக்கும். அப்போ தான் எதுக்கு எது அப்படின்ற மாதிரி ஆன்சர் தெரியும். சரிங்களா? இன்னொரு விஷயம், இதில் வந்து பீட்ஸில் எப்படி கட்டாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஜஸ் அந்த 10 கலர் யூஸ் பண்ணி 2 கலர் ஒரே கலராக இருக்கிற மாதிரி ஆப்போனண்ட்டுக்கான கலர் ஆப்போசிட்டில் கட்டினீங்கன்னா இதுக்கு இதான் ஆன்சர் சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒன்று ஒரே கலராக கட்டுங்க, இல்லை டபுள் கலர் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் மிக்சடு கலர்ஸ். ஓகே, மிக்சட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்காது, அதனால தான். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லா எட்ஜஸ்லேயும் பீட்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய போடுவோம். டிஎல்எம் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி டிஎல்எம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், அதோட ஐடியாஸ் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் போடாமல் எப்படின்னா நீங்கள் பண்ணணும், நீங்களே இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி ஒயிட் ஷீட்டில் உங்களுக்கு ஃபுல் காம்போனண்ட்டோட மொத்தத்தையும் எழுதி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கே கமெண்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட்ஸ், அது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4வது ஒன்றில் ஆன்சர் இருக்குது, செகண்ட் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆன்சர் இருக்குது. ஸோ இதான் மேட்சிங் போர்டு, நம்ம மேட்ச் பண்ணுறோம். அதான் சரிங்களா? தேர்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றில் ஆன்சர் இருக்குது, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆன்சர் இருக்குது, ஃபிஃப்த் ஒன்றுக்கு இந்த லாஸ்ட்டில் ஆன்சர் இருக்குது. இவ்வளோ தான் மேட்சிங் போர்டு, ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போது அந்த பென்சிலில் போட்ட எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணலாம். இதே மாதிரி ரொட்டேட்டிங் டிஸ்க், அப்புறம் ஒர்க்கிங் மாடல் இதில் காமிக்கிற மாதிரி சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும். இதில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஃப்ளாஷ் கார்டு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு மேட்சிங் போர்டு எப்படி செய்கிறது அப்படின்றதும் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு ஒர்க்கிங் மாடல்ஸ், அதனால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோஸையும் நம்ம போடலாம். எலக்ட்ரிக் மேட்சிங் போர்டு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா போடுங்க, அதே மாதிரி செஞ்சிடலாம். தேங்க்யூ.